சார் ரொம்ப அருமையா பேசுனாங்க, ரொம்ப நேரம் பேசுனாங்க. நம்ம கதையில இருந்து அத வச்சு ஒரு பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்திருக்காங்க. அப்படியே எனக்கு ஒரே குஷி ஆயிருச்சு. சரி, ஓகே. இப்ப என்ன கதை பார்க்கலாம்? ஒரு கதை சொல்லுவோம். ராஜா கதை சொல்லவா? சரி. சரி, ராஜா கதை சொல்லுவோம். சரியா? சரி, ஒரு ராஜா கதை. சரியா? இது என்னோட கதை இல்ல, வில்லியன் ஒரு அங்கிள் இருக்காங்க. சரியா? அவங்க எழுதின கதை. சரியா? ராஜா இருந்துட்டு ஒரு நாள் அவரோட பையன் இருப்பான்ல, இளவரசனை கூப்பிட்டு போறாரு. வாப்பா நம்ம இருந்துட்டு போய் இந்த அரச சபை இருக்கும், அங்கதான் உட்காந்து ராஜாட்ட எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இப்படி இருக்கு ராஜா, நம்ம நாட்டுல தண்ணி வரல ராஜா, மழை பெய்யல ராஜா, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ராஜான்னு வந்து சொல்லுவாங்களா. ராஜா அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் தீர்த்து வைப்பாரு. அந்த மாதிரி ஒரு அரசு சபை இருக்கு. எல்லாரும் வாங்க, பையனை கூப்பிடுறாரு, வாடா என் கூட வந்து இன்னைக்கு உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரின்னு சொல்லி பையன் ராஜா கூட போறான். அங்க போனோம்னா அரசு சபையில யாருமே இல்ல. என்னப்பா பெரிய ராஜசபை, நீங்க நாடு பெரிய நாடு, நம்ம நாட்டுல நிறைய பேர் வந்து கியூல நிப்பாங்கன்னு சொன்னீங்க, ஒருத்தரையும் காணோம் அப்படின்னு சொல்லி பையன் கேக்குறான். உடனே ராஜாவும் இளவரசனும் சேர்ந்து ஒவ்வொரு ரூமா போறாங்க. எங்க இருக்காங்க? அர்த்த மண்டபத்துல இருக்காங்களா, அந்த சித்திரக்கூடத்துல இருக்காங்களா? சித்திரக்கூடம்னா என்னது? ஓவியங்களா வரைஞ்சு வச்சிருப்பாங்களா அங்க. சரியா? சித்திரக்கூடத்துல இருக்காங்களா, சமயக்கட்டுல இருக்காங்களான்னு போய் பாக்குறாங்க. எங்கேயுமே இல்ல. கடைசியில பார்த்தனா அரண்மனைக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி ஒரு டாய்லெட் இருக்கு. அங்க போய் எல்லாரும் வரிசையில நிக்காங்க. உடனே ராஜா போறாரு, ராஜா பின்னாடி வாங்க, லைன்ல வாங்க, முன்னாடி எல்லாம் வரக்கூடாது, நாங்க ரொம்ப நேரமா நிக்கிறோம் அப்படின்றாங்க. உடனே இப்படி பாக்குறான் இளவரசன். அங்கதான் மந்திரிகளும் அங்கதான் நிக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண வந்தவங்க அங்கதான் நிக்கிறாங்க, எல்லாரும் அங்கதான் வரிசையில் நிக்கிறாங்க. என்ன எல்லாருக்கும் அடி உடுதடி சண்டை வேற நடக்குது. அப்ப அந்த இளவரசன் இருந்துட்டு கேக்குறான், அப்பா நாட்டுல பெரிய பெரிய சித்திரக்கூடங்கள்லாம் கட்டி வச்சிருக்கீங்க, பெரிய அரண்மனை எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க, நாட்டுல அங்கங்க பாத்ரூம் கட்டி வச்சோன்னா மக்கள் பயன்படுத்திக்குவாங்கல்ல, பாருங்க எவ்வளவு பெரிய லைனா நிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதும், அதுக்கப்புறம் அந்த ராஜா நாட்டுல நிறைய இடத்துல கழிவறைகள்லாம் கட்டி அந்த மக்கள் சுத்தமா பயன்படுத்துறதுக்கு கொடுத்தாராமா. இது வந்துட்டு ஒரு படக்கதை, இந்த மாதிரி ஒரு படக்கதை புத்தகமா வந்துச்சு. அப்ப இருந்துட்டு என்னன்னா, ஒரு குழந்தை, உங்களை மாதிரி ஒரு குழந்தை பாத்ரூமே போகாது வீட்டுல. அது போய் எங்க இப்போ ஒரு பாத்ரூம் வந்துச்சுன்னா எங்கேயாவது போய் ஆயிருக்கும், எங்கேயாவது போய் உச்சம் இருக்கும், அப்படியே ஜட்டிலே போகும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தை இந்த கதையை, அந்த படக்கதையை படிச்சதுக்கு அப்புறமா அது வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்ரூம் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சான். அந்த கதைகளோட இம்பாக்ட் அதான். நீ ஒரு கதை கேட்கறீங்கன்னா அது வெறும் கதை மட்டும் கிடையாது, அது நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்.